ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட் கால் பண்ணாரு. சார் எனக்கு ஒரு நாள்ல நீங்க ட்ரீட்மெண்ட் குடுக்குறேன்னு சொல்றீங்க. எனக்கு அந்த பிரெயின்ல உள்ள கட்டி கரைஞ்சிருமா அப்படின்னு சொன்னாரு. அதாவது பிளாக் ஏற்பட்டதுல அந்த ஸ்ட்ரோக் போது, அப்ப அந்த இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்ன்னு சொல்லக்கூடிய அந்த கொழுப்பு கட்டி கரைஞ்சிருமா? உடனே சரியாயிருமா நீங்க குடுக்குற ஒரு நாள் ட்ரீட்மெண்ட்லன்னு கேட்டாரு. அப்போ இது மாரி ஒரு கேள்விய கேட்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, ஒரு இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் ஆகுறவங்களுக்கு எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிளட் வெசல்ல வந்து இரத்த கட்டிகள், இரத்த திட்டுகள், அதே மாரி பார்த்தீங்கன்னா, கொழுப்பு கட்டி, அதே மாரி கொழுப்புனால ஏற்படக்கூடிய காத்து கட்டி, அதான் ஃபேட் எம்பாலிசம்னு சொல்லுவோம். இது மாரி கட்டிகள் வந்து நம்ம பிளட்ல உருவாகுறதுனால, அது போய் என்ன பண்ணும்? நம்ம ஹார்ட் பக்கம் போகும். அங்கே அடைக்கலையா, அப்படியே பிரெயினுக்கு போகும். அப்ப பிரெயின்ன்றது வந்து சிறிய இரத்த குழாய். அப்ப அந்த சிறிய இரத்த குழாயில போய் அங்கே பிளாக் ஆயிடும், அடைச்சிரும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அடைப்புனால நம்ம பிரெயினுக்கு அந்த அந்த பிளட் வெசல் எங்கே சப்ளை பண்ணுதோ, அங்கே சப்ளை கிடைக்காது. அதனால அந்த ஏரியா என்ன வேலை செய்யுமோ, அந்த வேலைய வந்து நம்ம பிரெயின் வந்து செய்ய முடியாது. அப்போ உடனே அதுக்கு தான் நம்ம உடனே வந்து எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் போகணும். அப்படி எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் போகும்போது என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு உள்ள அட்வான்ஸ் மெத்தட்ல பார்த்தீங்கன்னா, அந்த ரத்த கட்டியை கரைப்பதற்காக ஊசிகள் போடப்படுகிறது. எத்தனை மணி நேரத்துக்குள்ள? 4 மணி நேரத்துக்குள்ள போனா, அதைத்தான் நம்ம கோல்டன் ஹவர்ஸ்ன்னு சொல்றோம். நீங்க போயிட்டாலே அந்த பிளாக்க வந்து அவங்க தடை பண்ணிருவாங்க. மருந்து மூலமா சரியாயிடும். ஆனா அது நெறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அந்த பிளாக்னால தான் நம்ம கை, கால் வரமாட்டுது அப்படின்றாங்க. ஆமா, அதனால தான் வரமாட்டுது. ஆனா, நீங்க அந்த பிளாக் ஆகுறதுக்கு மாத்திரை ஏற்கனவே எடுத்துடுறீங்க. அதனால அந்த பிளாக் வந்து எந்த அளவுக்கு வந்து முடியணுமோ, அந்த அளவுக்கு கரைஞ்சிரும். அது பிளாக்கா இருக்காது. ஆனா, எந்த இடம் சேதாரமாச்சோ, பிரெயின்ல எந்த இடம் டேமேஜ் ஆச்சோ, அந்த டேமேஜ்னால தான் உங்களுக்கு கை, காலு வரல. அந்த கை, காலு முழுமையா செயல்படல. அந்த டேமேஜ் வந்து முழுமையா வந்தவங்களுக்கு வந்து என்ன ஆகுது, அதாவது சீக்கிரம் போய் நம்ம அந்த மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு ஊசி போட்டவங்களுக்கு நல்ல ரெக்கவரி கிடைச்சிருது. இப்போ நம்ம அதை பற்றிய நாலேஜ் இல்லாதனால லேட்டா போறோம். அப்ப அதிகமான பிரெயின் ஏரியா பாதிக்கப்படுறதுனால, என்ன ஏரியா பாதிக்கப்பட்டிருக்கோ அது மாதிரி பேச்சுக்கு உள்ள ஏரியானா பேச்சு பாதிக்கப்படுது. அதே மாதிரி வந்து கை வந்து லெஃப்ட்னா லெஃப்ட், ரைட்னா ரைட்டு. அப்போ என்ன ஆகுதுன்னா, எந்த பக்கம், அதாவது நம்ம என்ன சொல்றோம், ஸ்ட்ரோக்ல வந்து நம்மளுடைய லெஃப்ட் பிரெயின் பாதிச்சுச்சுன்னா ரைட் சைடு பாதிச்சிரும். பேச்சு குளறலாயிடும், வராது. சில பேருக்கு லாங்குவேஜ் வரும், ஸ்கில் கம்ப்ளைண்ட் வரும், எல்லாமே இருக்கு. ஆனா இப்போ ரைட் சைடு பாதிச்சுச்சுன்னா லெஃப்ட் சைடு, அப்ப லெஃப்ட் சைடுன்னும் போது லெஃப்ட் சைடு கை கால் வந்து வராது. ஏன்னா அப்ப ரைட்டுனால லெஃப்ட் பக்கம் இயங்காது. ஓகே, இது எல்லாமே அந்த ஸ்ட்ரோக்குனால, அடைப்புனால ஏற்படக்கூடிய பிரச்சனை. இது நீங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டோனே சரியாயிடும். எதுக்காக டாக்டர் வந்து நீங்க மருந்து மாத்திரை விடாம எடுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, இது மாதிரி ஒரு பிளாக் வந்து திரும்ப உங்க உடம்புல உருவாயிடக்கூடாது. அப்படி உருவானா திரும்ப உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால தான் இந்த மருந்து மாத்திரையை வந்து தொடர்ச்சியா எடுக்க சொல்றாங்க. இதுதான் மருத்துவ உண்மை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இங்க டேமேஜ் ஆகுதுல, அந்த டேமேஜ் ஆன இடங்கள் வந்து அந்த நியூரான்ஸ் வந்து சரியா ஒர்க் ஆகாது. அப்ப அந்த நியூரான்ஸை ஒர்க் பண்றதுக்கு தான் நம்ம பிசியோதெரபி கொடுக்குறோம். இப்ப தமிழ்ல நம்ம ஏஆர் ரகுமான் சொல்லக்கூடிய ஒரு பாடல் வரிகள், அதாவது கல்லொன்று தடை செய்த போதும் புல்லொன்று புது வேர்கள் போடும். எப்படி? நம்மளுடைய நரம்புல வந்து அந்த ஸ்னாப்டிக் டிரான்ஸ்மிஷன் நடக்காம போயிருச்சு இந்த டேமேஜ்னால. அப்போ என்ன ஆகுன்னா, நல்லா இருக்கிற நரம்புல இருந்து என்ன நடக்கும்? அப்போ நல்லா இருக்கிற பகுதி, டேமேஜ் ஆன பகுதியிலேருந்து நல்லா இருக்கிற பகுதிக்கு, நல்லா இருக்கிற பகுதிக்கு என்ன ஆகும்? ஸ்னாப்டிக் ஸ்னாப்டிக் டிரான்ஸ்மிஷன் நடக்கும். இந்த ஸ்னாப்டிக் டிரான்ஸ்மிஷன் நிறைய நடக்கும்போது, அதிகமா நடக்கும்போது, நம்ம கை காலை அதிகமா இயக்கும்போது, நம்ம செயல்பாடுகளை, டெய்லி ஆக்டிவிட்டீஸை அதிகமாக ஆக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த பிளாக்கான இடத்த தாண்டி அங்கே ஒரு ரவுண்டாக அப்படியே என்ன நடக்கும், அந்த ஸ்னாப்டிக் டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடாக நடக்க நடக்க நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்க, கையை மடக்கணும்னு நினைக்கிறோம், மடக்க முடியும். காலை மடக்கணும்னு நினைக்கிறோம், மடக்க முடியும், நீட்ட முடியும், நடக்க முடியும். நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செய்ய முடியும். அப்போ இது இது மாதிரி நம்ம இந்த ஸ்னாப்டிக் டிரான்ஸ்மிஷன் நடக்கிறத என்ன சொல்கிறோம் அப்படின்னா,
நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்கிறோம். அதனால தான் அந்த ஒரு வரியை சொன்னேன். கல்லொன்று தடை செய்த போதும் புல்லொன்று புது வேர்கள் போடும். அப்போ சினாப்டிக் டிரான்ஸ்மிஷன்னால என்ன ஆகும், அங்கே வந்து நியூரான்ஸ் செயல்பட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ஆக்டிவேட் பண்ண முடியும். அப்போ அதிகமான நியூரான்ஸ் நமக்கு வரும்போது நம்மளோட செயல்களை வந்து நல்லா செயல்படுத்த முடியும். சரி, அவர் கேட்ட கேள்விக்கு பதிலாக வருவோம். நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம்? அப்போ அந்த பிளாக் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரோக் அடித்தோன்னே போனோன்னே அந்த அலோபதி மருத்துவத்திலேயே எல்லாம் பார்த்துறாங்க. அப்போயே ஓரளவு கிளியர் ஆயிடுது. அதனால வரக்கூடிய ஸ்காருனால வந்து என்ன ஆகும், டெட் செல் உருவாகும் அந்த பிரெயினில். அதனால தான் நமக்கு வந்து இன்னும் அந்த கை கால் இயங்குறதுல பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி நம்ம அந்த கை காலை வந்து சரியாக இயக்காதனால என்ன நடக்கும் அப்படின்னா, அதே நேரத்தில் வந்து அந்த கையையும் காலையும் தப்பாக இயக்கிறதுனாலையும் சில பிரச்சனைகள் நடக்கும். அப்போ தப்பாக வந்து இந்த பிரச்சனைகளை வந்து நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து கை கால்களோட ஆக்டிவிட்டியை வந்து நம்ம தொடர்ந்து முறையாக இயக்க முடியாது. இந்த முறையாக இயக்க முடியாத நிலையை மாற்றுவதற்கு தான் நாங்கள் இந்த 1 டே பிசியோதெரபி சிகிச்சை கொடுக்குறோம். இந்த 1 டே பிசியோதெரபி சிகிச்சையில் கொடுக்கறது என்ன அப்படின்னா, ட்ரை நீடிலிங் தெரபி. இந்த ட்ரை நீடிலிங் தெரபி உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இயங்காத அந்த கை கால்களுக்கு அந்த தசைகளோட இறுக்கத்தை, அந்த தசைகளில் ஏற்படக்கூடிய அடப்பு, அதுதான் அடப்பு. அதாவது அதுக்கு பேர் வந்து ட்ரிகர்னு சொல்கிறோம். அந்த ட்ரிகரை வந்து நம்ம உடனே ரிலீஸ் பண்ணிடலாம். அப்படி அந்த தசைகளில் ஏற்படக்கூடிய ட்ரிகரை வந்து நம்ம உடனே ரிலீஸ் பண்ணும்போது அந்த தசைகளின் இயக்கம் வந்து நார்மலாக வரும். அந்த தசைகள் இருக்கிறதுனால உங்கள் ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு நார்மலாக இல்லை, டிஸ்ஃபங்க்ஷனில் இருக்குது, இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ரெக்கவரி பண்ணி நார்மலைஸ் பண்ணி நீங்கள் இப்போதைக்கு எப்படி நடக்கிறீங்களோ அதுலேருந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். இது வந்து 100க்கு 90 பேருக்கு சாத்தியமாயிருக்கிறது நம்ம கிளினிக்கில். ஏதோ ஒரு 1-2 பேருக்கு வேணால் பிரச்சனையாக இருக்கலாம். ஏனென்றால் அவங்க அந்த ஸ்ட்ரோக்கோட தீவிரம் வந்து அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு மட்டும்தான் இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குமே தவிர, மற்றபடி இது மாதிரி இந்த 1 டே ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சரியாகி போகிறாங்க. அவங்க வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சரியாகிறது மட்டும் இல்லாமல், நான் இங்கே போனேன், எனக்கு வந்து முன்னாடி இருந்ததோட நல்லா இருக்குது, இல்லை இப்போ நான் வந்து நல்லா செயல்படுறேன், அதே மாதிரி வேலைக்கு கூட என்னால் போக முடியாது, என்னால் பைக் ஓட்ட முடியுதுன்னு ஒவ்வொருத்தரும் அவங்க தான் அவங்க ஃபீட்பேக்கை கொடுக்குறாங்க. அப்படி ஃபீட்பேக் கொடுக்குறத தான் நாங்கள் வந்து இந்த நம்ம யூடியூப் சேனலில் போட்டு நிறையா வந்து எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களால எது இயலாமல் இருக்கிறோ அதை வைக்கக்கூடிய இந்த சிகிச்சை உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா வாங்க. ஏனென்றால் ஒரு கஸ்டமர் இது மாதிரி கேள்வி கேட்டார், அதுக்கான பதில் தான் இது. நீங்களும் வாங்க. என்னால் எந்த அளவுக்கு உங்களை ரெக்கவரி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரெக்கவரி பண்ணி தரேன். ஒரு நாள் என்ன ரெக்கவரி நடக்குமோ அது நடக்கும். அதுக்கு பிறகு நான் என்ன பயிற்சி சொல்லி கொடுக்குறேனோ அதை நீங்கள் முறையாக செய்தால் நீங்கள் வந்து நீங்களாக செஞ்சுக்கலாம், இல்லை ஃபிசியோதெரப்பி வச்சு செஞ்சுக்கலாம். அப்படி செய்யும்போது கண்டிப்பாக அருமையான ரிசல்ட் வந்து வரும். அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து நம்ம பொய் சொல்கிறது கிடையாது. நிறைய பேருக்கு சரியாகிட்டு இருக்கு. அதனால தான் நான் சொல்கிறோம். இப்போ நானே வந்து லோக்கலில் வந்து உள்ள ஸ்ட்ரோக்குக்கு வந்து உடனே போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் உடனே அவங்களால எல்லாம் பண்ண முடியுது. லேடிஸ் நிறைய பேர் சமைக்கிற மாதிரி மாறிட்டாங்க. அதே மாதிரி ஏற்கனவே வேலைக்கு போகிற மாதிரி மாறிட்டாங்க, வண்டி ஓட்டுறாங்க. எல்லாமே வந்து அவங்க பேட்டியை என்கிட்ட கொடுத்துருக்காங்க. பேட்டியை போடாமல் சரியானவங்க பார்த்தீங்கன்னா 1 ஆள் 2 ஆள் கிடையாது, நிறைய பேர் என்கிட்ட சரியாயிட்டு சூப்பராக இருக்காங்க. அப்படி தான் சொல்ல முடியும். ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எல்லா ஃபிசியோதெரபி மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சிகிச்சை. ஆனால் இன்றைக்கி இந்த அட்வான்ஸாக நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால இந்த 1 நாள் சிகிச்சை இருக்குல்ல, அந்த 1 நாள் சிகிச்சையை என்கிட்ட முன்கூட்டியே வர பேஷண்ட்டுகளுக்கு அப்போ வாதம் அடித்தோடனே கொடுத்துட்றோம். கொடுத்ததுனால என்ன ஆகுதுன்னா அந்த பாதிப்பு அதிகமாகாமல் ஈஸியாக சரியாயிருது. அப்போ உடனே அவங்களால எந்திரிக்க முடியுது, ஒரு 10 நாளுக்குள்ளே எந்திரிக்க முடியுது, நடக்க முடியுது, எல்லாமே செயல்பாட்டுக்கு வந்துடுது. அப்போ எல்லாருக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் அளிக்க போகிறதில்ல. அதே மாதிரி தமிழ்நாடு லெவலில் பாதித்தவங்க நிறையா பேர் இருக்காங்க. அதில் இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கண்டிப்பாக அவங்க சரியாவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து தெரியாது. அப்போ அதை யார் சொல்லணும்? ஒன்று நான் சொல்லணும், இல்லை அப்படின்னா என்னை தேடி வந்து சரியாகிட்டு போகிறாங்கல்ல அவங்க வந்து சொல்லணும். அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூடியூப்பை பார்த்து தான் என்கிட்ட வந்துகிட்டு இருந்தாங்க பேஷண்ட்டு. ஆனால் இப்போ என்கிட்ட வந்து சரியானவங்க
அவங்க போய் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வர கேஸ் நிறைய கேஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட் வந்து அவங்க சரியான பிறகு இன்னொருத்தவங்களுக்கு ரெஃபர் பண்ணி வர பேஷண்ட் தான் இன்னைக்கு எங்கள் கிளினிக்லவே அதிகம். அதனால் நம்பி வாங்க. ஏன்னா அப்படின்னா, நீங்கள் இது மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறதுனால தான் அதை என்னால் இன்னும் அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியுமான்றதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் இது. அதில் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிருக்கு. உங்களுக்கும் இந்த சிகிச்சை தேவைப்பட்டால் என்னை தேடி வாங்க. உங்களுக்காக இயன்முறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ், ஏகே பிசியோதெரபி கிளினிக், இளையான்குடி.